முதல் பாத்தீங்கன்னா நியூமேட்டிக் கண்ட்ரோலர். நியூமேட்டிக் கண்ட்ரோலர்ல பாத்தீங்கன்னா ஏர் சப்ளை கொடுத்து ஒர்க் பண்றது. ஸோ டிரான்ஸ்மிட்டர் ஃபீல்டில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து அவுட்புட் சிக்னல் நேரம் எங்க வரும்னா கண்ட்ரோலருக்கு வரும். அந்த கண்ட்ரோலருக்கு இன்புட்டா வரும். கண்ட்ரோலருக்கு இன்புட் இது நியூமேட்டிக் கண்ட்ரோலர் ஒர்க் ஆகும். ஸோ அந்த கண்ட்ரோலர்ல இருந்து வரக்கூடிய டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து போற அவுட்புட் அதுக்கு இன்புட்டா மாறும். அந்த கண்ட்ரோலருக்கு ஒரு சப்ளை 1 kg சப்ளை, கண்ட்ரோலர் இருந்து வரக்கூடிய அவுட்புட் வந்து நேரா கண்ட்ரோல் வால்வ் போகும். ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய கண்ட்ரோல் வால்வ் எந்த லைன்ல பிக்ஸ் பண்ணிருக்காங்களோ, ஃப்ளோ லைனா, ப்ரெஷர் லைனா, ஃப்ளோ ப்ரெஷர் லெவல் எந்த இதுக்கு வேணாலும் அந்த கண்ட்ரோல் வால்வ் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உண்டான ப்ரெஷர் இண்டிகேட்டிங் கண்ட்ரோலர், ஃப்ளோ இண்டிகேட்டிங் கண்ட்ரோலர், லெவல் இண்டிகேட்டிங் கண்ட்ரோலர். அதே மாதிரி டெம்பரேச்சருக்கு மட்டும் தனி, இந்த டெம்பரேச்சருக்கு மட்டும் தனி கண்ட்ரோலர் போட்டிருப்பாங்க. அது நியூமேட்டிக் இருக்கு, எலக்ட்ரிக்கல் இது இருக்கு. அந்த டைப் கண்ட்ரோலர்ஸ் இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சிங்கிள் லூப் ப்ராசஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோலர். சிங்கிள் லூப் ப்ராசஸ் கண்ட்ரோல்னா ஒரே ஒரு ப்ராசஸ் இது மட்டும் கனெக்ட் பண்ற மாதிரி டிஜிட்டல் கண்ட்ரோலர். நியூமேட்டிக் எடுத்து டிஜிட்டல் கண்ட்ரோலர். டிஜிட்டல் கண்ட்ரோலர்னா அதுக்கு வந்து அந்த கண்ட்ரோலர் சப்ளை வந்து 230 வோல்ட் அல்லது 110 வோல்ட் ஏசி இருக்கும். பட் அதுல இருந்து வரக்கூடிய அவுட்புட் பாத்தீங்கன்னா 4 to 20 milliamps. இதற்கிடையில இன்பிட்வீன்ல பாத்தீங்கன்னா I2P கன்வெர்ட்டர் போட்டிருப்பாங்க. I2P கன்வெர்ட்டர் போட்டு கரண்டை இன்புட்டா கொடுத்து ப்ரெஷர் அவுட்புட்டா எடுப்பாங்க. ப்ரெஷர் அவுட்புட்டா எடுக்கல 0.2 to 1 kg அது நேரம் கண்ட்ரோல் வால்வ் போகும். கண்ட்ரோல் வால்வ் போய் இந்த கண்ட்ரோலர் மூலியமா அந்த கண்ட்ரோல் வால்வை ஆப்ரேட் பண்ணும் அந்த சிக்னல். அதுக்கு எடுத்து பாருங்க மல்டி ப்ராசஸ் கண்ட்ரோலர். மல்டி ப்ராசஸ் கண்ட்ரோலர்னா ஒரு இப்போ சிங்கிள் லூப்ல ஒரே ஒரு இதுதான் பார்க்க முடியும். மல்டி ப்ராசஸ் கண்ட்ரோலர்ல லெவல், ஃப்ளோ, ப்ரெஷர் 3 இது போகலாம். டெம்பரேச்சருக்கு மட்டும் தனியா தான் இது பண்ணணும். டெம்பரேச்சருக்கு மட்டும் தனியா தான் அந்த இதை போட வேண்டியிருக்கும். ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா மல்டி லூப் ப்ராசஸ் கண்ட்ரோல். மல்டி லூப் ப்ராசஸ் கண்ட்ரோல் நான் சொன்னேன் மல்டி லூப் ப்ராசஸ் கண்ட்ரோல் ப்ரெஷர், ஃப்ளோ, லெவல் 3 மட்டும் தான் இது பண்ண முடியும். டெம்பரேச்சருக்கு தனி கண்ட்ரோலர் தான். அதுக்கடுத்து பாருங்க ப்ராசஸ் டியூயல் லூப். டியூயல் லூப்னா ரெண்டு க்ளோஸ் லூப்ல இருக்கக்கூடிய ரெண்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் கண்ட்ரோலர்ல பாத்தீங்கன்னா லெவல், ப்ரெஷர், இல்லைன்னா ஃப்ளோ, ப்ரெஷர், அந்த மாதிரி லெவல், ஃப்ளோ, அந்த மாதிரி ரெண்டு இது டியூயல் லூப் இது பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ரெஃப்ரிஜரேஷன் கண்ட்ரோலர். ரெஃப்ரிஜரேஷன் கண்ட்ரோலர்னா ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஏசி இருக்கும், ஏசி பிளான்ட் இருக்கும். ஏசி பிளான்ட வந்து அந்த ஏசி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய கூலிங் கம்பல்சர் டெம்பரேச்சர்ல பாத்தீங்கன்னா உள்ள டெம்பரேச்சர் இண்டிகேட்டர் கண்ட்ரோலர் வச்சிருப்பாங்க. அந்த டெம்பரேச்சர் இண்டிகேட்டிஙங் கண்ட்ரோலர் வந்து எவ்வளவு டெம்பரேச்சர், அந்த ரூம் டெம்பரேச்சர் எவ்வளவு, ஏசி ப்ரிப்பரேஷன் டெம்பரேச்சர் எவ்வளவுன்னு சொல்லி போட்டு மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து மேக்சிமம் 20 தான் இருக்கணும், அந்த மாதிரி டெம்பரேச்சர். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் வந்து அதுக்கு வந்து தெர்மோகப்பிள் யூஸ் பண்ணலாம் அல்லது PT100 RTD யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு சென்சாரை பயன்படுத்தி டெம்பரேச்சர், இது எதுக்குன்னா ஹாட் வாட்டர், ஸ்டீம் லைன் அந்த மாதிரி ப்ராசஸ்க்கெல்லாம் டெம்பரேச்சர் மெஷர் பண்றதுக்காக இந்த டெம்பரேச்சர் இண்டிகேட்டிங் கண்ட்ரோலர். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த கண்ட்ரோலர்ஸ்ல இதெல்லாம் நியூமேட்டிக் கண்ட்ரோலர், single loop controller, multi loop controller, and then process dual loop controller, refrigeration controller, temperature controller. ஓகேவா? இதுதான் இதனுடைய இது. pneumatic controller பாத்தீங்கன்னா pneumatic controls are powered by compressed air. pneumatic controller எப்படி ஒர்க் ஆகுதுன்னா கம்பஸ்டர்ல உற்பத்தி ஆகக்கூடிய ஏர்ல இருந்து ஒர்க் ஆகுது. அந்த ஏர் வந்து ஏனாவது சப்ளை கொண்டு வந்து ரெகுலேட்டர்ல கொடுத்து ரெகுலேட்டர்ல இருந்து கண்ட்ரோலருக்கு எவ்வளவு வேணும், 1 kg வேணும், 1 kg சப்ளை வேணும் கண்ட்ரோலருக்கு. அந்த 1 kg ரெகுலேட்டர்ல வச்சு ப்ரெஷர் கேஜ்ல லாக் பண்ணி அதுல இருந்து அவுட்புட் எடுத்து கண்ட்ரோலர்ல கொடுப்பாங்க. ஸோ கண்ட்ரோலர் கொடுக்கல அந்த கண்ட்ரோலருக்கு சப்ளை. அந்த கண்ட்ரோலருக்கு இன்புட் சிக்னல் வர்றது வந்து எங்க இருந்து வரும், டிரான்ஸ்மிட்டர் இருந்து. ஃபீல்டில் இருக்கிற டிரான்ஸ்மிட்டர், ஃபீல்டில் ப்ராசஸ்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க டிரான்ஸ்மிட்டர். அந்த டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து இண்டிகேட்டிங் மட்டும் வேணும்னா ஒரு பிடி டிரான்ஸ்மிட்டர் போடுவாங்க. கண்ட்ரோலர் வேணும்னா டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் கொடுப்பாங்க. ரெண்டு பக்கம் ஹெச்பி சைடு எல்பி சைடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கண்ட்ரோலர் இருந்து வர அவுட்புட் கண்ட்ரோலருக்கு இன்புட்டாக மாறும். டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து வர அவுட்புட் கண்ட்ரோலருக்கு இன்புட்டாக மாறும். அந்த ரெண்டும் சேர்ந்து தான் என்ன பிரின்சிபல், ஃபீட்பேக் பெல்லோஸ் பிரின்சிபல். ரெண்டு பிரின்சிபல் இதுல ஒர்க் ஆகுது கண்ட்ரோலர்ல. ஒன்னு போஸ்ட் பேலன்ஸ் பிரின்சிபல், இன்னொன்னு வந்து ஃபீட்பேக் பெல்லோஸ் பிரின்சிபல் நியூமேட்டிக் கண்ட்ரோலர்ல. நல்லா ஞாபகம் வச்சுங்க, போஸ்ட் பேலன்ஸ் பிரின்சிபல். இதே போஸ்ட் பேலன்ஸ் பிரின்சிபல் தான் டிரான்ஸ்மிட்டர்லயும் ஒர்க் ஆகுது. இதுல கண்ட்ரோலர்ல நியூமேட்டிக் கண்ட்ரோலர்ல இன்னொரு பிரின்சிபல் பாத்தீங்கன்னா ஃபீட்பேக் பெல்லோஸ் பிரின்சிபல். 4 பெல்லோஸும் பேலன்ஸ் பண்ணி தர அவுட்புட், இன்புட்,
அதுல வர இன்புட், அதுல கொடுக்குற சப்ளை, இது ரெண்டு கிரியேட் பண்ணி அவுட்புட்ல தரதுதான் இந்த போஸ்ட் பேலன்ஸ்னுடைய சாரி நியூமேட்டிக் ஃபீட்பேக் பெல்லோஸ்னுடைய பிரின்சிபல். அது பாருங்க, இது இங்க இது வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோலர்ஸ் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கண்ட்ரோலர் இருக்கு, எலக்ட்ரானிக் கண்ட்ரோலர் இருக்கு. இது எலக்ட்ரானிக் கண்ட்ரோலர் பாத்தீங்கன்னா பெட்ரோகெமிக்கல்ஸ், ஆசிட், கெமிக்கல் பிளான்ட், இந்த அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் அந்த மாதிரி இருக்குது. இதுலாம் வந்து சேஃபர் இல்லைங்கிறாங்க. என்னன்னா எக்ஸ்ப்ளோசிவ் ஆயிருங்கிற மாதிரி சொல்றான். எக்ஸ்ப்ளோசிவ் வெடிக்கும் தன்மை ஆயிரும் அப்படின்றான், ஏன்னா சப்ளை இருக்கிறதுனால. பட் நியூமேட்டிக் கண்ட்ரோல் வந்து சேஃப், நியூமேட்டிக் கண்ட்ரோல் வந்து சேஃப். ஆனா இன் அட்வான்ஸ் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பம் வாய்ந்த தொழிற்சாலைகள், உதாரணத்துக்கு டிஎன்பிஎல், இது பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ், பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ், சுகர் இண்டஸ்ட்ரீஸ், இதுல எல்லாம் ரிஃபைனரிஸ், இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே எலக்ட்ரானிக் கண்ட்ரோலர்ஸ் தான் போட்டிருக்காங்க. எலக்ட்ரானிக் கண்ட்ரோலர்ஸ், பிஎல்சி கண்ட்ரோலர்ஸ், டிசிஎஸ் கண்ட்ரோலர்ஸ் தான் போட்டிருக்காங்க. எல்லாமே மானிட்டர்ல ஒர்க் பண்ற மாதிரி பண்ணிட்டாங்க. ரைட். இதுல நியூமேட்டிக் கண்ட்ரோலர் பாத்தீங்கன்னா 3 இருக்கு: பிளாப்பர் நாசில், வால்யூம் பூஸ்டர், போஸ்ட் பேலன்ஸ். இந்த பிளாப்பர் நாசில் வந்து என்ன பண்ணுதுன்னா போகக்கூடிய இந்த கண்ட்ரோலர்ல போகக்கூடிய சிக்னலை உள்வாங்கி கொண்டு அதுல ஏற்படுத்தக்கூடிய சப்ளையை தடுத்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நாசில்ல பிளாக் பண்ணி விடும்போது அதுல ஏற்படக்கூடிய அவுட்புட் வந்து 0.2 to 1 kg ஆக வரும். அந்த அவுட்புட் தான் கண்ட்ரோல் வால்வுக்கு போகும். அடுத்தது பாருங்க, இது இந்த கண்ட்ரோலர்ல போஸ்ட் பேலன்ஸ் பிரின்சிபல் அப்படின்றாங்க. போஸ்ட் பேலன்ஸ்னா நம்ம டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து வரக்கூடிய ஏரையும் இதுல இருக்கிற சப்ளை ஏரையும் ரெண்டையும் போஸ்ட் பண்ணி ஒரு அவுட்புட் கிரியேட் ஆகி அந்த போஸ்ட் பேலன்ஸ் பிரின்சிபல். அதுக்கு அடுத்தது பாருங்க, இந்த போர்ஸ் எங்கிருந்து வருதுன்னா ஃபீட்பேக் பெல்லோஸ், அந்த கண்ட்ரோலர்ல இருக்கிற ஃபீட்பேக் பெல்லோஸ்ல இருந்து வரும். இன்னொன்னு என்னது, நான் ஏற்கனவே சொன்ன ஃபீட்பேக் பெல்லோஸ் 4 பெல்லோஸ் இருக்கு. இன்னொன்னு என்னது, இன்புட் சிக்னல் பெல்லோஸ், உள்ள இருக்கக்கூடிய இன்புட் சப்ளை கொடுக்கறோம்ல அந்த சிக்னல்ஸ் ரெண்டுலயும் கிரியேட் ஆகி வரக்கூடியதான் அந்த P1 and P2. இதுதான் போஸ்ட் பேலன்ஸ் பிரின்சிபல். ஸோ சப்ளை கொடுக்குறோம், சப்ளை ப்ரெஷர் கொடுக்குறோம். பிளாப்பர் நாசில் ரிஸ்ட்ரிக்ஷன் உள்ள வந்து நம்ம வண்டியில பெட்ரோல்ல கார்பரேட்டர்ல இருக்கிற மாதிரி ரிஸ்ட்ரிக்ஷன் ஒண்ணு இருக்கும் அந்த ரிலேல. அந்த பிளாப்பர் நாசில் அந்த ரிஸ்ட்ரிக்ஷன் வழியா 0.6 இந்த நம்ம மைல்ட்ல திக்னஸ் அளவுக்கு தான் அந்த ஹோல்ஸ் வழியா அப்படியே இதாயிடும். ஸோ ரைட். அடுத்தது பாருங்க, இந்த பிளாப்பர் நாசில் எப்படி இது பண்ணுதுன்னா இந்த நியூமேட்டிக் ப்ராசஸ் கண்ட்ரோல் டிவைஸ், உள்ள இருக்கக்கூடிய நியூமேட்டிக் ப்ராசஸ் கண்ட்ரோல் டிவைஸ் வந்து என்ன பெல்லோஸ இடம் பெயருது. ஏர் கொடுக்கும்போது அந்த பெல்லோஸ் என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும்போது பெல்லோஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும்போது என்ன ஆகுது, இந்த பிளாப்பர் வந்து அதனோட ஜாயின் பண்ணிருக்கிற பிளாப்பர் வந்து இந்த வரக்கூடிய சப்ளை ஏரையும் இன்புட் சிக்னலையும் பிளாக் பண்ணி விடுது. அந்த பிளாக் பண்ணி விடும்போது ஒரு அவுட்புட் கிரியேட் ஆகுது. இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் பிளாப்பர் நாசில். இது எங்க நடக்குதுன்னா the pneumatic process control device to convert small displacement into the pressure change. அப்போ அந்த டிவைஸ் என்ன பண்ணுது, இந்த ப்ராசஸ்ல இருந்து வரக்கூடிய கண்ட்ரோல் டிவைஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த இன்புட் ஆனதை வாங்கிக்கொண்டு, இன்புட் சிக்னல் ஆனதை வாங்கிக்கொண்டு இங்க இருக்கிற சப்ளை வச்சுட்டு ஸ்மால் சேஞ்சிங், இடப்பெயர்ச்சி செய்யும் போது அதை அந்த பிளாப்பர் நாசில் பிளாக் பண்ணி விடும்போது அவுட்புட் கிரியேட் ஆகி வெளியே வரும். இதுதான் வந்து இதனுடைய ப்ராசஸ் கண்ட்ரோலுடைய பிளாப்பர் நாசில் வேலை. அதுக்கடுத்து பாருங்க க்ளோஸ்டு லூப். க்ளோஸ்டு லூப்னா என்னென்ன இருக்குன்னா ஒரு கண்ட்ரோல் வால்வ், ஒரு டிரான்ஸ்டியூசர். கண்ட்ரோலர்ல என்னென்ன இருக்குன்னா செட் பாயிண்ட், ப்ராசஸ் வேரியபிள், அப்புறம் ஹை ப்ரெஷர்னா ஹை ப்ரெஷர் அலாரம் இண்டிகேஷன், லோ ப்ரெஷர் அலாரம் இண்டிகேஷனுக்காக கொடுத்துருப்பாங்க நியூமேட்டிக்ல. ஸோ செட் பாயிண்ட் வச்சா செட் பாயிண்டை விட மேல போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சர்க்யூட் ஆஃப் ஆயிடும். செட் பாயிண்ட் விட கீழே போச்சுன்னா லோ லெவல் இதாச்சுன்னா மறுபடியும் ஆன் ஆயிடும் அந்த சர்க்யூட். இன்னொன்னு என்னன்னா இந்த ப்ரொபோர்ஷனல் பேண்ட் அப்படிங்கிறது இந்த செட் பாயிண்டை வைத்துக் கொண்டு நேரவாக ஒரே சீராக செயல்படுவதுதான் ப்ரொபோர்ஷனல் பேண்ட். இன்டெகிரல் பேண்ட் வந்து இந்த ப்ரொபோர்ஷனல் பேண்டுக்கும் இந்த ஜீரோல இருந்து ப்ரொபோர்ஷனல் பேண்ட் ரைஸ் ஆகும் போது இன் பிட்வீன் ப்ரொபோர்ஷனல் டு ஜீரோ இதுல கேப்ல இருக்கக்கூடிய அந்த நேரோவா இருக்கக்கூடிய அந்த கிராபிக்கல் வேல்யூல இருக்கக்கூடிய கர்வேச்சர் தான் வந்து இன்டெகிரல். இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட நிகழ்வுல எரர் வரும். ஜீரோ எரர், என்னென்ன எரர் சொல்லுது, ஜீரோ எரர், ஸ்பேன் எரர். ஸ்டார்டிங் செக் பண்ணும்போது ஜீரோ எரர் கரெக்டா இருக்கான்னு, ஜீரோ கரெக்டா இருக்கணும், அவுட்புட் 0.2 kg இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் அந்த ப்ராசஸ்ல வேரி ஆகும்போது, ப்ராசஸ் வேரியபிள் அந்த இது ஆகும்போது அதுல அவுட்புட் சேஞ்ச் ஆகுதான்னு பார்க்கணும். ப்ராசஸ் வேரியபிள் ஸ்டேபிளா இருந்து ப்ராசஸ் ஒரே சீராக நடந்துட்டு இருந்தா எந்தவித ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது செட் பாயிண்ட் டிசைட்
டிசைடு ஃப்ளோ ப்ராசஸ் வேரியபிள். ஆக்சுவல் ஃப்ளோங்கிறது அந்த லைன்ல போயிட்டு இருக்கிறது. செட் பாயிண்ட்ங்கிறது நமக்கு தேவையான அளவு வச்சுக்கிறது கண்ட்ரோலர்ல. அப்புறம் ப்ராசஸ் வேரியபிள், ப்ராசஸ்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், நிகழ்வு மாற்றங்கள், அந்த ஃப்ளோலயோ ப்ரெஷர்லயோ ஏற்படக்கூடிய மாற்றங்கள், ப்ராசஸ் உற்பத்தியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். இந்த மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த கண்ட்ரோலர் வேரி பண்ணி இந்த கண்ட்ரோல் வால்வுக்கு அவுட்புட் சிக்னல் தரும். ஸோ அதுதான் கண்ட்ரோலர், ஆக்சுவேட்டர், மெஷரிங் டிவைஸ். செட் பாயிண்ட், எஸ்பிங்கிறது செட் பாயிண்ட், பிவிங்கிறது ப்ராசஸ் வேரியபிள். இதுதான் இந்த கண்ட்ரோலர்னுடைய. அதுக்கடுத்து பாருங்க போஸ்ட் பேலன்ஸ் பிரின்சிபல். இந்த நியூமேட்டிக் கண்ட்ரோலர்ல ஒரு ரிலே இருக்கு. ஸோ நியூமேட்டிக் கண்ட்ரோலர்ல ஒரு ரிலே இருக்கு. அந்த ரிலேல பாத்தீங்கன்னா ஒரு கொடுக்கக்கூடிய இன்புட் சப்ளையை வாங்கிக்கும், டிரான்ஸ்மிட்டர் வர இன்புட் சப்ளை ரிலேல வாங்கிக்கும். உள்ள போய் அந்த பெல்லோஸ், ஃபீட்பேக் பெல்லோஸும் இதுவும் கிரியேட் பண்ணி தரக்கூடிய இது வந்து இந்த ரிலேல வரும். இந்த ரெண்டுமே போஸ்ட் பேலன்ஸ் பண்ணி அந்த ரிலேல இருந்து வர அவுட்புட் தான் கண்ட்ரோல் வால்வுக்கு போகும். கண்ட்ரோலர்ல இருக்கக்கூடிய ரிலே, அந்த ரிலேல இருந்து வரக்கூடிய அவுட்புட் தான் கண்ட்ரோல் வால்வுக்கு போகும். இதுதான் வந்து இது சிக்னல் கிளாப்பர் நாசில். அடுத்தது பாருங்க ப்ரொபஷனல் மோட் கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலர் வந்து இன்னொரு இதுக்கு பயன்படுத்தலாம். நியூமேட்டிக் கண்ட்ரோலர் இந்த வால்வ் வந்து ஏர் டு ஓப்பன், ஏர் டு க்ளோஸ் இருக்கும். நார்மலா ஓப்பனா இருந்தால் ஏர் டு க்ளோஸ், நார்மலா வால்வ் க்ளோஸ்ல இருந்தால் ஏர் டு ஓப்பன், அந்த மாதிரி இருக்கு. ஏர் டு க்ளோஸ், ஏர் டு ஓப்பன். இந்த டைரக்ஷனை கண்ட்ரோலர்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த கண்ட்ரோலர்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். எங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா கண்ட்ரோலர் பின்னாடி ப்ரொபஷனல் மோட் கண்ட்ரோலர் அப்படின்னு ஒரு கண்ட்ரோலர்னா அந்த கண்ட்ரோலர்ல ரிவர்ஸ் ஆக்டிங் ரிலே, ஃபார்வர்ட் ஆக்டிங் ரிலே இருக்கு. அந்த ரிலேல ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருப்பான் பின்னாடி, ஃபார்வர்ட் ஆர்னு கொடுத்துருப்பான். அந்த ஸ்க்ரூ சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நார்மலா ஏர் டு க்ளோஸ் இருந்தால் ஏர் டு ஓப்பன் ஆயிடும், ஏர் டு ஓப்பன் இருந்தால் ஏர் டு க்ளோஸ் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி டைப்பான ப்ரொபஷனல் மோட் கண்ட்ரோலர். ப்ரொபஷனல்னா ஒரே சீராக அந்த அவுட்புட்டை தந்து இயங்க வைப்பதுதான் இந்த கண்ட்ரோலருடைய வேலை. நியூமேட்டிக் ப்ரொபஷனல் கண்ட்ரோலர். அதுல பாத்தீங்கன்னா செட் பாயிண்ட் சிக்னலும் ப்ராசஸ் வேரியபிள் சிக்னலும் என்ன பண்ணுது, ரெண்டும் அந்த பல்க்ரம் கிளாப்பர் நாசில வந்து என்ன பண்ணுது, பேலன்ஸ் பண்ணு. அந்த பேலன்ஸ் பண்ணும்போது ஏற்படக்கூடிய டெரிவேஷன்ல தான் இந்த அவுட்புட் கிரியேட் ஆகி வருது. ஏர் சப்ளையும் கலந்து வரதுதான் அவுட்புட் டெரிவேட்டர் கிரியேட் ஆகி வருது. அதுக்கு அடுத்து பார்க்கணும் நியூமேட்டிக் ரிலேஸ் வந்து இந்த கண்ட்ரோலர்ல இருக்கக்கூடிய ரிலே. நியூமேட்டிக் ரிலேல என்ன வேலைன்னா அதுல போகக்கூடிய இன்புட் சப்ளை எங்கிருந்து வருது, டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து வர சப்ளை இந்த கண்ட்ரோலர் இன்புட், அது ரிலே வழியா போகும். மறுபடியும் ரிலேல இருந்து அவுட்புட் வரதுக்கு முன்னாடி என்ன ஆகும், உள்ள ஃபீட்பேக் பெல்லோஸ் பேலன்ஸ்ல இருந்து வரக்கூடியதை உள்வாங்கி அவுட்புட்டா கிரியேட் பண்ணி தரும். ஸோ இதுதான் இந்த நியூமேட்டிக் ரிலேஷனுடைய வேலை. செகண்ட் ஆம்பிளிஃபையர் இந்த இதனுடைய இதுன்னா அந்த கம்மியா வரக்கூடிய சிக்னல் வந்து செகண்ட் ஆம்பிளிஃபையர் இதா கொடுத்துரும். அடுத்தது பாருங்க நியூமேட்டிக் ப்ரொபஷனல் கண்ட்ரோலர்ல இன்னொரு ப்ராசஸ் வேரியபிள். இதுல நியூமேட்டிக் கண்ட்ரோலர்ல க்ளோஸ்டு ப்ரொபஷனல் ஒன்லி கண்ட்ரோலர் சிம்பிளஸ்ட், ப்ரொபஷனலி கண்ட்ரோல் சிம்பிளஸ்ட். அதுல என்னென்ன இருக்கு பாத்தீங்கன்னா கண்ட்ரோலர்ல இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் செட் பாயிண்ட், ப்ராசஸ் வேரியபிள், எரர், கெயின், ஆம்பிளிஃபையர். கெயின் ஆம்பிளிஃபையர்னா இந்த ரிலேல தான் வந்து உங்களுக்கு ஆம்பிளிஃபைங் பண்ணும், அந்த பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அந்த சிக்னலை வரக்கூடிய சிக்னலை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அது நேரம் எங்க போனா ஆக்சுவேட்டர். ஆக்சுவேட்டர்ல ஆக்சுவேட்டர் எங்க இருக்குன்னா பிளான்ட்ல ஃபீல்டில் இருக்கக்கூடியது. ஆமா, ஃபீல்டில் இருக்கக்கூடிய இதுல இருக்கு சரிங்களா. அடுத்தது ஆக்சுவேட்டர். இதுக்கு இடையில என்ன பாத்தீங்கன்னா டிரான்ஸ்டியூசர் வச்சிருப்பாங்க. டிரான்ஸ்டியூசர்னா நியூமேட்டிக் இதுக்கும் போது I2P கன்வெர்ட்டர் கரண்டை இன்புட்டா கொடுத்து அதிகம் சார் ஷேர் ஆகுதுங்களா? இப்ப தெரியுது சார், தெரியுது சார். இப்ப தெரியுதுங்களா? தெரியுது சார். ஓகே சார், ஓகே. இந்த பாயிண்ட் எடுக்கணும்.
Right. Then pneumatic controllers, the different type of controllers. அடுத்தது பாருங்க இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது கம்பல்சர் இது நடத்திட்டேன். கம்பல்சர் ஏர் மூலியமா இந்த கண்ட்ரோலர் இயங்குது அப்படின்னு சொல்லி போட்டு கெமிக்கல் பிளான்ட்ல எல்லாம் இது பண்ணக்கூடாது சொல்லியிருக்கு. நியூமேட்டிக் கண்ட்ரோலர்ல என்னென்ன இருக்குன்னா ஃபிளாப்பர் நாசில், வால்யூம் பூஸ்டர். இது என்ன பிரின்சிபல்னா போஸ்ட் பேலன்ஸ் பிரின்சிபல். அடுத்தது பாருங்க இந்த போஸ்ட் பேலன்ஸ் பிரின்சிபல்ல ஃபிளாப்பர் நாசில், இது ஃபிளாப்பர் நாசில் எப்படி இதாவது பாருங்க. ஃபிளாப்பர் நாசில் எப்படி இதாவது பாருங்க. ரைட், அதான் நான் சொன்னேன்ல, இந்த சப்ளை, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன், அவுட்புட். இது வந்து இங்க இருந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபிளாப்பர் அடைச்சடிச்சு விடும்போது இந்த அவுட்புட் கிரியேட் ஆகும். சப்ளையர் இங்க வருது. ரைட், அடுத்தது பாருங்க ஹார்ட் ஆஃப் நியூமேட்டிக் ப்ராசஸ் கண்ட்ரோல். இதுதான் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இந்த இது சிம்பிள் டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் டிரான்ஸ்யூசர். டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் டிரான்ஸ்யூசர்னா டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர் தான் பயன்படுத்துவாங்க. அடுத்தது பாருங்க க்ளோஸ் லூப். க்ளோஸ் லூப்ல செட் பாயிண்ட், எரர், டிசையர், ஃப்ளோ, ப்ராசஸ் வேரியபிள். ஒரு உற்பத்தி தொழிற்சாலைல இவ்வளவுதான் ஃப்ளோ போகணும்னு சொல்லி முதல்ல டிசைட் பண்ணி அந்த கண்ட்ரோலரை செட் பண்ணிடுவாங்க. அதான் செட் பாயிண்ட். ஸோ எரர் வந்து அந்த ப்ரொஃபஷனல் பேண்டுக்கு ஒரே சீரா போயிட்டு இருந்தா எரர் வராது. 0 எரர், ஸ்பேன் எரர் செக் பண்ணிக்குவாங்க. ஸோ இல்லைன்னா நார்மலா இது போயிட்டு இருக்கும். அதுல பாருங்க கண்ட்ரோலர் வந்து அவுட்புட் நேரா கண்ட்ரோல் வால்க்கு போகுது. கண்ட்ரோல் வால்க்கு போய் இந்த ஃப்ளோ லைன் டிரான்ஸ்மிஷன், இங்க டிரான்ஸ்மிஷன் கனெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த டிரான்ஸ்மிஷன் என்ன I2P ஃப்ளோக்காக இந்த இது போட்டிருக்காங்க. இந்த கண்ட்ரோலர் ஃப்ளோக்காக கண்ட்ரோலர், ஆக்சுவேட்டர், மெஷரிங் டிவைஸ். அடுத்து பாருங்க நான் சொன்னேன் இல்லையா, இந்த டைம், இந்த ப்ரொஃபஷனல் பேண்ட் ஸ்டார்ட் ஆகி 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகி கிராஜுவலா ரைஸ் ஆகிற வரைக்கும் ப்ரொஃபஷனல் பேண்ட். இந்த ப்ரொஃபஷனல் பேண்டும் இந்த டைம் டிவிஷனும் ஒரே சீராக இருந்தா அந்த ப்ரொஃபஷனல் பேண்ட் செட் பாயிண்ட் வந்து ப்ராசஸ் வேரியபிள் ஒரே சீராக போயிட்டு இருக்கு, மாறலன்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க ஃபோர்ஸ் கம் ஃபீட்பேக் பெல்லோஸ். எங்கிருந்து வருது அந்த ஃபோர்ஸ்? ஃபீட்பேக் பெல்லோஸ்ல இருந்து வருதுன்னு சொன்னேன். அந்த ஃபோர்ஸ் ஃப்ரம் இன்புட் சிக்னல் பெல்லோஸ். அடுத்தது வால்யூம் பூஸ்டர். வால்யூம் பூஸ்டர்னா இந்த வால்யூம் பூஸ்டர் வந்து பழைய டெய்லர் நியூமேட்டிக் கண்ட்ரோலர்ல யூஸ் பண்றாங்க வால்யூம் பூஸ்டர். இது இன்புட் லீனியரா ரிலேட்டடா இருக்கக்கூடிய அவுட்புட் ஆர்பிடைட் வித் எபிலிட்டி சப்ளை லார்ஜ் வால்யூம் ஏர். அந்த கொடுக்குற கம்மியான ஏரை ஆம்பிளை பண்ணி அவுட்புட் வால்யூம் ஏர் கொள்ளல, ஏருடைய கொள்ளளவு அதிகமா தரும். ஸோ எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துக்கு பயன்படுத்துவாங்க வால்யூம் பூஸ்டர். பாருங்க இந்த வால்யூம் பூஸ்டரோட வேலை. ஸோ வெண்ட் சிக்னல் இதுல கொடுக்குறீங்க, சப்ளை இதுல கொடுக்குறீங்க, இங்க வால்யூம் பூஸ்டர்ல ஏர் ஆம்பிளிஃபை ஆகுது, அவுட்புட் அந்த சேஞ்ச் ஆகும்போது எக்ஸஸா இருக்கக்கூடிய ஏர் இதுல வெண்ட் ஆயிடும். ஸோ அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போட்டிருக்கான், பிளாக் டயக்ராம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கான் பாருங்க. நீடில், சப்ளை, வெண்ட், இன்புட் டயக்ராம், வால். ஸோ இது வந்து யூனிட்டி கெயின். இது ஒரே சீராக இந்த கொடுக்குற ஏரை வந்து வால்யூம் பூஸ்ட் பண்ணி தரதான் இதனுடைய வேலை. அடுத்து பாருங்க போஸ்ட் பேலன்ஸ் பிரின்சிபல். இந்த போஸ்ட் பேலன்ஸ் பிரின்சிபல் சொன்னேன் இல்லையா, பாருங்க நியூமேட்டிக் ரிலேல சிக்னல் ஃப்ரம் ஃபிளாப்பர். இது பாருங்க வெண்ட் சப்ளை கொடுக்குறோம், இங்க சிக்னல் வருது, இந்த ரெண்டுமே பேலன்ஸ் ஆகி அவுட்புட் ஒன்று கிரியேட் ஆகுது. இதுதான் போஸ்ட் பேலன்ஸ் பிரின்சிபல் இன் கண்ட்ரோலர்ல இருக்கக்கூடிய நியூமேட்டிக் ரிலே. பாருங்க அடுத்தது பாருங்க, இது சொல்லிட்ட ப்ரொஃபஷனல் மோட் கண்ட்ரோலர். ப்ரொஃபஷனல் மோட் கண்ட்ரோலர் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ரிவர்ஸ். அந்த கண்ட்ரோலர் பின்னாடி நம்ம வந்து வால்வ் ஏர் டு க்ளோஸா இருந்தால் ஏர் டு ஓபன் பண்ணிக்கலாம். அல்லது பாருங்க இங்க இருக்கு பாருங்க, அந்த நியூமேட்டிக் ப்ரொஃபஷனல் கண்ட்ரோலருடைய அமைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபிளாப்பர் நாசில், இன்புட் கண்ட்ரோல் வால்வ், இந்த செட் பாயிண்ட் வந்து P1, செட் பாயிண்ட் ப்ராசஸ் வேரியபிள் P2. இந்த ரெண்டும் சேர்ந்து தான் இங்க என்ன ஆகுது, ஃபிளாப்பர் இது பண்ணி ஏர் சப்ளை இந்த அவுட்புட் தருது பாருங்க. இந்த ரிலேல இருந்து வரக்கூடிய அவுட்புட் பாயிண்ட் இங்க வந்து லைன்ல ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஓரிஃபைஸ் பிளேட் போட்டிருப்பாங்க. ரைட், இது நியூமேட்டிக் ரிலேனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அடுத்து பாருங்க PID கண்ட்ரோலர். PID கண்ட்ரோலர்னா 4 பெல்லோஸ் இருக்கும் உள்ள கண்ட்ரோலர்ல, 4 பெல்லோஸ். இந்த 4 பெல்லோஸ் ஃபீட்பேக் பெல்லோஸ் பிரின்சிபல் அண்ட் ஃபோர்ஸ் பேலன்ஸ் பிரின்சிபல் தான் இந்த கண்ட்ரோலர்ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதன் மூலியமா தான் அவுட்புட் கிரியேட் ஆகி கண்ட்ரோல் வால்வுக்கு ஒர்க் ஆகுது. இது நியூமேட்டிக் கண்ட்ரோலர்.
அடுத்து பாருங்க நியூமேட்டிக் கண்ட்ரோலர்ல ரிவர்ஸ் ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. நான் ஃபார்வர்ட் ஆக்டிங் சொன்னேன், ரிவர்ஸ் ஆக்டிங். ஸோ இந்த அதுக்கடுத்து பாருங்க நியூமேட்டிக் கண்ட்ரோலர் டியூன் பண்றது, பிஐடி கண்ட்ரோலர் டியூனிங் பண்றதுடைய அவசியம் என்னன்னு கேட்கலாம். டியூன் பண்ணணும், 0 எரர் இருந்தா 0 கரெக்ட் பண்ணணும். ரிசீவர் கேஜ் அவுட்புட் கேஜ் கனெக்ட் பண்ணி 0.2 to 1 kg கரெக்டா இதாக 0 to 100%க்கு 0.2 1 kg ஆகுதான்னு சொல்லி அந்த கண்ட்ரோலரை டியூன் பண்ணும். அதே மாதிரி ஸ்பேன் 0 செக் பண்ணும், ஸ்பேன் செக் பண்ணும். அதான் இங்க கொடுத்துருவா பாருங்க நியூமேட்டிக் கண்ட்ரோலர். ப்ரொபஷனல் ஒன்லி கண்ட்ரோலர், சிம்பிளஸ்ட் நியூமேட்டிக் கண்ட்ரோலர். இங்க பாருங்க இந்த கண்ட்ரோலர்களோட யூனிட், இதுல செட் பாயிண்ட், ப்ராசஸர் எரர், கெயின், ஆம்பிளிஃபையர். கெயின் எங்க இந்த வரக்கூடிய எரரை கெயின் பண்றதே வந்து இந்த நியூமேட்டிக் ரிலேவும் வால்யூம் பூஸ்ட். அடுத்தது எங்க போகுது பாருங்க, இதுக்கு போகுது ஆக்சுவேட்டர். ஆக்சுவேட்டர்னாவே என்னது கண்ட்ரோல் வால்வ், கண்ட்ரோல். அப்புறம் பிளான்ட்ல இருந்து மறுபடியும் எங்க டிரான்ஸ்டியூசர் என்னது I2P. அடுத்து பாருங்க ப்ரொபஷனல் பிளஸ் இன்டகிரல் கண்ட்ரோலர். ப்ரொபஷனல் பிளஸ் இன்டகிரல் கண்ட்ரோலர். சொல்லுங்க முத்துகிருஷ்ணன் சொல்லுங்க. ஹலோ சார், சொல்லுங்க சார். முத்துகிருஷ்ணன் யாரோ கை தூக்குனா முத்துகிருஷ்ணன். இல்ல சார், அது வந்து நம்ம செஷன் முடிஞ்ச பின்னாடி ஃபைனல் டவுட் செஷன்ல பாத்துக்கலாம் சார். அது சரிங்க சார். ஓகே சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். கண்டினியூ பண்றீங்களா? சரி, ஓகே சார், தேங்க் யூ. பாருங்க இந்த பிஐடி கண்ட்ரோலருடைய பிளாக் டயக்ராம் கொடுத்திருக்கேன். சோ பிஐடி கண்ட்ரோலருடைய டயக்ராம் கொடுத்து செட் பாயிண்ட் பாருங்க, எல்லோ கலர்ல இருக்கிறது செட் பாயிண்ட். இது வந்து செட் பாயிண்ட்ல இருந்து நேரா இந்த கண்ட்ரோலருடைய இதுக்கு வந்து யூனிட்டுக்கு வந்து ரெஃபரன்ஸ். செட் பாயிண்ட் தான் ரெஃபரன்ஸ். அதாவது ஒரு ப்ராசஸ்ல என்ன இது செட் பாயிண்ட்குள்ள 80% ஒர்க் பண்ணுமோ அதுதான் ரெஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க. 0.2 to 1 kg, 3 to 15 psi, 0 to 100% அப்படின்னு கண்ட்ரோலர் பிரிச்சுவாங்க. எல்லாமே டெம்பரேச்சர் தவிர மீதி எல்லா கண்ட்ரோலருமே 0 to 100%க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அது வச்சுதான் கால்குலேஷன் போடும். அப்போ ரெஃபரன்ஸ் வேல்யூ கொடுத்து இது பண்ணிடுவாங்க. அதுக்கும் இந்த எரர் எங்க வந்து பிஐடி கண்ட்ரோலர்ல வருது. ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஸ்லாஷ் செட் பாயிண்ட் இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் அவுட்புட் இதாகும். அது படுத்து பாருங்க இந்த பிஐடி ஃபீட்பேக் பெல்லோ டிரான்சிஷன். ஒன்னா எலக்ட்ரிக்கல் சிக்னல் கொடுக்கலாம், இல்லைன்னா நான் எலக்ட்ரிக்கல் சிக்னல். எலக்ட்ரிக்கல் சிக்னல் கொடுக்கும்போது கரண்ட் இன்புட்டா கொடுத்து ப்ரெஷர் அவுட்புட் எடுப்பாங்க. நான் எலக்ட்ரிக்கல் சிக்னல் ப்ரெஷர் இன்புட்டா கொடுத்து கரண்ட் அவுட்புட் எடுப்பாங்க. ஸோ P2I I2P கன்வெர்டர் யூஸ் பண்ணுவாங்க. இங்க பாருங்க ப்ராசஸ் வேரியபிள். இந்த ப்ராசஸ் வேரியபிள் இந்த கண்ட்ரோல் வால்வ் ஓபன் க்ளோஸ் தகுந்த மாதிரி ப்ராசஸ் வேரியபிள் நடக்கும். அடுத்தது பாருங்க இந்த ரெஃபரன்ஸ் செட் பாயிண்ட், ஃபீட்பேக் வேரியபிள், எரர் ஆக்சுவேட்டிங் சிக்னல், மேனிபுலேட் வேரியபிள். மேனிபுலேட் வேரியபிள்னா இங்க என்ன செட் பாயிண்ட் வேரி ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வால்வ் ஓபன் க்ளோஸ் ஆகுன்றாங்க. M is equal to F bracket open and close E அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த கண்ட்ரோல்டு வேரியபிள் ப்ராசஸ் வேரியபிள். C வந்து கண்ட்ரோல்டு வேரியபிள், நம்ம கட்டுப்படுத்தப்படும் போது என்ன வேரியபிள் ஆகுது. இன்னொன்று ப்ராசஸ், ரெண்டுமே தான் வந்தது. அடுத்தது இது எங்கன்னா FCE ஃபைனல் கண்ட்ரோல் எலிமெண்ட். இந்த ஃபைனல் கண்ட்ரோல் எலிமெண்ட் தான் நமக்கு போகுது. பாருங்க அந்த பிஐடி எப்படி இருக்கு, பிடி எப்படி இருக்கு. ப்ரொபஷனல் இன்டகிரேட்டட் டெரிவேட்டிவ் ஒரே நேர கேஜ்ல போய் அப்படியே ரைஸ் ஆயிருக்கு. ஸோ பிடி பாருங்க ப்ரொபஷனல் பிளஸ் டெரிவேட்டிவ். ப்ரொபஷனல் பாருங்க ஒரே அக்யூட் ஆங்கிள் தான் போயிருக்கு, ஒரே 0ல இருந்து அப்படியே சீதா தான் போயிருக்கு. அதான் ப்ரொபஷனல் பேண்டுக்கு வந்து செட் பாயிண்ட் வேரி ஆகாம அந்த டைம் டீவியேஷன் கரெக்டா இது பண்ணி ரைஸ் ஆயிருக்கு. அடுத்த பாருங்க ப்ரொபஷனல் பிளஸ் இன்டகிரல் கண்ட்ரோலர். ப்ரொபஷனல் பிளஸ் டெரிவேட்டிவ்னா நம்ம பிளஸ் ஆர் மைனஸ் டாலரன்ஸ் சொல்றோம் இல்லையா, அதுதான் இந்த ப்ரொபஷனலுக்கும் இன்டகிரலுக்கும் உள்ள டீவியேஷன் தான் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், பிழைகள், எரர்ஸ் தான் இந்த டெரிவேட்டிவ் கொண்டு வந்துருவாங்க. இந்த டெரிவேட்டிவ்ங்கிறது என்னது, அந்த டைம் டு ப்ரொபஷனல் டு இன்டகிரல் இதாகுது. ஸோ அந்த டைம் தான் எங்க போகுது, ஏர் ரிலேக்கு போகுது. ஏர் ரிலேல இருந்து நேர என்ன ஆகுது, மறுபடியும் அவுட்புட்டுக்கு போகுது. ஸோ இன்டகிரல் டைம் பாருங்க, இன்டகிரல் டைம், இன்டகிரல் பெல்லோஸ், அதுக்கு சப்ளை.
அடுத்து பாருங்க, இன்புட் அவுட்புட் ஸ்பெசிஃபிகேஷன். இன்புட் அவுட்புட் ஸ்பெசிஃபிகேஷன் அதாவது 1.5 வோல்ட் டிசி அனலாக் இன்புட்ஸ் கொடுக்கலாம். அடுத்து பாருங்க 1 நம்பர் டைரக்ட் இன்புட் அண்ட் மில்லிவோல்ட் தெர்மோகப்பிள் ஆர்டிடி, இது டெம்பரேச்சர் இண்டிகேட்டிங் கண்ட்ரோலருக்கு யூஸ் பண்றது. இந்த மாதிரி இன்புட் ஸ்பெசிஃபிகேஷனால டெம்பரேச்சர் கண்ட்ரோலருக்கு யூஸ் பண்றது. டெம்பரேச்சர் கண்ட்ரோலருக்கு என்ன மில்லிவோல்ட் அவுட்புட்டா இருக்கும். தெர்மோகப்பிள் யூஸ் பண்ணுவாங்க சென்சார், இல்லைன்னா ஆர்டிடி யூஸ் பண்ணுவாங்க சென்சார். தெர்மோகப்பிள் வந்து இந்த அனலா இருக்கக்கூடிய இதுக்கு அந்த பாய்லருக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆர்டிடி ஸ்டீம் லைனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனுடைய இன்புட் வந்து 24 வோல்ட் டிசி அந்த டிரான்ஸ்மிட்டருக்கு. இதுக்கெல்லாம் அவுட்புட் பாத்தீங்கன்னா 4 to 20 மில்லி ஆம்ஸ். கண்ட்ரோலர்ல ஆகட்டும் இதாகட்டும் அவுட்புட் வந்து 4 to 20 மில்லி ஆம்ஸ். அனலாக் அவுட்புட் வந்து 4 to 20 மில்லி ஆம்ஸ். ஸோ 1.5 வோல்ட் டிசி அதுக்கு ஈக்குவல் டு 1.5 வோல்ட் டிசி. பாருங்க, the main feature of the controller. The main feature of the controller, இந்த கண்ட்ரோலருடைய மெயின் ஃபீச்சர்ஸ் என்னன்னா, நமக்கு குயிக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணும். எலக்ட்ரானிக் கண்ட்ரோலர் குயிக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணும். கனெக்ஷன் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் ஈஸியா இருக்கு. பட் என்னன்னா நியூமேட்டிக் கண்ட்ரோலர் மாதிரி சேஃப் இல்லாம இருக்கும். சேஃப்னா இன்னைக்கு எல்லாமே சேஃப்டி அசார்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. பேனல் போர்ட்ல ட்ரெண்ட் டிஸ்பிளே, ப்ராசஸ் வேரியபிள், பில்டிங் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே அந்த இதனுடைய இது ஹார்ட் மேனுவல் ஆப்ரேஷன் அண்ட் ஆன்லைன் ரீப்ளேஸ்மெண்ட் கண்ட்ரோலர் இன் கேஸ் ஃபெயிலியர் பாசிபிள். ஸோ கண்ட்ரோலருடைய எல்லா இதுமே அவங்க யாரு சப்ளை பண்றாங்களோ அவங்க வந்து இது பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால இந்த பொறுத்தவரை இந்த எலக்ட்ரானிக் கண்ட்ரோலர் பொறுத்தவரை நல்ல இதா இருக்கும். பிஐடி பேராமீட்டர்ஸ்னா ப்ரொபோர்ஷனல் இன்டெகிரல் டெரிவேட்டிவ்னுடைய பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணும். பேராமீட்டர்ஸ்னா என்ன? ப்ரொபோர்ஷனல் கரெக்டா இருக்கும், இன்டெகிரல் கரெக்டா இருக்கும், டெரிவேட்டிவ் கரெக்ட். 0 செக் பண்ணும், ஸ்பேன் செக் பண்ணும், 0 to 100% செக் பண்ணும், 3 to 15 PSI பிஎஸ்சில செக் பண்ணும். அவுட்புட் வந்து 0.2 to 1 kg இதை செக் பண்ணும். ஸோ கண்ட்ரோலர் மோடு பாருங்க, ப்ரோக்ராமபிள் மோட் கண்ட்ரோலர், சிங்கிள் லுக் மோட், கேஸ்கேட் மோட். ப்ரோக்ராமபிள்னா ஏற்கனவே என்ன ப்ராசஸ்ல இது பண்றோமோ அதை தீர்மானம் பண்ணிட்டு அந்த அந்த இது பிரகாரம் ப்ரோக்ராம் பிஎல்சியில ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருவாங்க. அது பிரகாரம் கண்ட்ரோலர் ப்ரோக்ராம் பிஎல்சி கண்ட்ரோலர் ஒர்க் ஆகும். அதுல சிங்கிள் லூப் மோட் இருக்கு. சிங்கிள் லூப் மோட்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு கண்ட்ரோல் வால்வ், ஒரு டிரான்ஸ்மிட்டர், ஒரு இண்டிகேட்டர், ஒரு சென்சார், அந்த மாதிரி ஒரு இது மட்டும் தான் இருக்கும். ஒரு சிங்கிள் லூப் ஒரே ஒரு இதுதான், ஒரே ஒரு ப்ராசஸ். லெவல்னா லெவல், ப்ரெஷர்னா ப்ரெஷர், ஃப்ளோனா ஃப்ளோ, அது ஒன்று மட்டும் தான் பார்க்கணும். ஸோ இந்த கேஸ்கேட் பாத்தீங்கன்னா, கேஸ்கேட் வந்து ஒரு கண்ட்ரோலருடைய அவுட்புட் எடுத்து இன்னொரு கண்ட்ரோலருக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். அந்த அந்த இன்புட்டை வந்து பயன்படுத்தி அந்த கண்ட்ரோலர் ஒர்க் பண்ணலாம். இன்புட் பெருசா எடுக்கணும்ல, அப்பனா 2 கண்ட்ரோல் வால்வ் போட்டிருப்பாங்க, 2 கண்ட்ரோலர் போட்டிருப்பாங்க. ரைட், அடுத்தது பாருங்க, இது வந்து மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்த கண்ட்ரோலர். எல்சிடி கண்ட்ரோலர், டிஜிட்டல் டைப் சொல்லியிருக்கேன். டிஜிட்டல்ல வந்து என்ன சொல்லியிருக்கேன், 7 செக்மெண்ட் டிஸ்பிளே ஒன்று இருக்கு. எல்சிடி டைப், எல்இடி டைப், எல்சிடி டைப். இது எல்சிடி டைப் கண்ட்ரோலர். இது டிஐசினா டெம்பரேச்சர் இண்டிகேட்டிங் கண்ட்ரோலர், டெம்பரேச்சருக்காக பயன்படுத்தக்கூடிய கண்ட்ரோலர். ஸோ இந்த கண்ட்ரோலர்ல பாருங்க, ப்ராசஸ் செட் பாயிண்ட், ப்ராசஸ் வேரியபிள் 2 இது கொடுத்துருக்காங்க. ஸோ டிகிரி இன் சென்டிகிரேட்ல கொடுத்துருக்காங்க. இதுல வந்து மேலே அதுலயே கண்ட்ரோலர்லயே பட்டன் லிட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அந்த லிட் சுவிட்சை ஆப்ரேட் பண்ணி ஹை டெம்பரேச்சர் ஆகலாம், லோ டெம்பரேச்சர் ஆகலாம் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது அதுல செட் பாயிண்ட், ப்ராசஸ் எல்லாம் இந்த கண்ட்ரோலர்ல பண்ணிக்கலாம். மேனுவல்ல போட்டு ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்ல போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்தது பாருங்க, மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலருடைய என்னென்னலாம் இருக்கு, டிஜிட்டல் டிஸ்பிளே, ப்ராசஸ் வேரியபிள், செட் பாயிண்ட், வேரியபிள்ஸ் ஃபார் 2 லூப்ஸ், ரெண்டு லூப் கொடுக்குறான். 2 ஒன்னா தெர்மோகப்பிள் ஆர்டிடியா கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கலான்றாங்க. அடுத்தது அட்ஜஸ்டபிள் செட் பாயிண்ட், இப்போ செட் பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஃபில்டர் கொடுத்துக்கலாம். ரெஸ்பான்ஸ், நீ என்ன அட்ஜஸ்ட் பண்றியோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் சேஞ்சஸ், செட் பாயிண்ட் சேஞ்சஸ் இருந்தா கூட அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்படிங்கிறான். அடுத்தது கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ். ஸோ டிசிஎஸ் ஆர் பிசி, இந்த எல்சிடி கண்ட்ரோலர், டெம்பரேச்சர் இண்டிகேட்டிங் கண்ட்ரோலரை டிஸ்ட்ரிபியூட் கண்ட்ரோல் சிஸ்டத்துலயும் கொடுக்கலாம், அல்லது பிசிலையும் கொடுக்கலாம். பர்சனல் கம்ப்யூட்டர் அந்த பிசிலையும் கொடுத்து இது பண்ணலாம். செல்ஃப் டயக்னோசிஸ், தானாவே அது டயக்னோஸ் பண்ணிக்கும். அது போட்டீங்கன்னா செல்ஃப் செக் பண்ணிக்கும்.
அடுத்து கண்ட்ரோல் மோட்ஸ் பாருங்க. கண்ட்ரோல் மாடல்ஸ் என்னென்ன கண்ட்ரோல் மாடல்? பேசிக் கண்ட்ரோல் மாடல். பேசிக் கண்ட்ரோல் மாடல்ல சிங்கிள் கண்ட்ரோல் மாடல். சிங்கிள் கண்ட்ரோல் மாடல்னா ஒன்னோ லெவல், பிரஷர், ஃப்ளோ, டெம்பரேச்சர் ஏதோ ஒண்ணுக்கு தான் யூஸ் பண்ணும் சிங்கிள். கேஸ்கேட் கண்ட்ரோல். கேஸ்கேட் கண்ட்ரோல்னா 2 கண்ட்ரோல், 2 விதமான கண்ட்ரோல். ஒன்னா ஃப்ளோ பிரஷர் பண்ணிக்கலாம், இல்லது பிரஷர் ஃப்ளோ பண்ணிக்கலாம், இல்லது டெம்பரேச்சர் பிரஷர் அப்படி பண்ணிக்கலாம். 2 கண்ட்ரோல் மாடல்ஸ் கொடுக்கலாம். பட் டெம்பரேச்சருக்கு மட்டும் வேற செட்டப்பான கண்ட்ரோலரும் கண்ட்ரோல் வால்வும் அந்த சென்சார் யூனிட் இது பண்ணி ஆகும். ரைட். சிக்னல் ஜெனரேட்டர், சிக்னல் செலக்டர் கண்ட்ரோல் மாடல். 2 கண்ட்ரோல் மாடல்ஸ் கனெக்டட் இன் பேரலல். இந்த 2 கண்ட்ரோலுமே என்ன பண்ணணும்? பேரலலா. இப்ப சீரியஸ் கனெக்ஷன், பேரலல் கனெக்ஷன் மாதிரி இது பேரலலா தான் இது பண்ணணும். ஓகேவா? அடுத்து பாருங்க இன்ட்ரோடக்ஷன். எலக்ட்ரானிக் கண்ட்ரோலருடைய இன்ட்ரோடக்ஷன் என்னன்னா, ப்ராசஸ் வேரியபிள்ல reference value set point. Industrial process requirement certain variables such as flow, temperature, level, pressure. இந்த 4 தான் near some reference value. என்ன இதுனா நீ கொடுக்கிற ரெஃபரன்ஸ் வேல்யூ வச்சு அந்த செட் பாயிண்ட் டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராசஸ் வேரியபிள் ஒர்க் ஆகும். இந்த கண்ட்ரோலருடைய ரிவைஸ் மெஷர்மெண்ட் என்னன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் கம்பேர்ஸ் தி டேட்டா ப்ரோக்ராம் செட் பாயிண்ட் அண்ட் இஃப் நெசசரி சிக்னல்ஸ். அந்த ப்ராசஸ்ல இருந்து வரக்கூடிய டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து ப்ராசஸ்ல ஏற்படக்கூடிய நிகழ்வு மாற்றம் டிரான்ஸ்மிட்டர் வழியா சிக்னல் வரும்போது அந்த சிக்னலுக்கு தக்கவாறு இந்த கரெக்டிவ் ஆக்ஷனா ப்ரொபோர்ஷனல் ஆக்ஷனா இன்டெக்ரல் ஆக்ஷனா பிஐடி 3 ஆக்ஷனும் செய்யணுமா அப்படிங்கிறது இந்த கண்ட்ரோலர் டிசைட் பண்ணும். இதுதான் எலக்ட்ரானிக் கண்ட்ரோலருடைய வேலை. கண்ட்ரோலர்ஸ் மே பர்ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ் மேத்தமெட்டிக்கலி ஃபங்க்ஷன். மேத்தமெட்டிக்கலி ஃபங்க்ஷன் என்னது? உங்களுடைய கால்குலேஷன் இருக்கிற மாதிரி கம்ப்யூட்டர் கால்குலேஷன். கம்ப்யூட்டர் எது கண்டுபிடிக்கும்? கால்குலேஷன் பர்பஸ். அது மாதிரி இந்த கம்ப்யூட்டரைஸ்டு கண்ட்ரோலர் எல்லாமே அதே மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் உள்ள ப்ரோக்ராம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வரக்கூடிய ரிசீவ் இன்புட் அண்ட் சப்ளை இந்த இதை கிரியேட் பண்ணி சப்ஸ்ட்ராக்ஷன் போட்டு அதனுடைய ப்ரொடியூஸ் அண்ட் அவுட்புட் சிக்னல். அது இந்த இதெல்லாம் கம்பேரிசன் பண்ணி அது சப்ஸ்ட்ராக்ஷன் போட்டு அதுவோ ஒரு ப்ரொடியூஸ் பண்ணி அவுட்புட் தரும். அந்த அவுட்புட் தான் கரெக்டான அவுட்புட். அந்த அவுட்புட் வந்து கண்ட்ரோல் வால்வுக்கு போகும். அதுதான் இந்த இதனுடைய பாருங்க. வேரியபிள் செட் பாயிண்ட், வேரியபிள் செட் பாயிண்ட் ஃபில்டரிங் என்னென்ன இருக்குன்னா எலக்ட்ரானிக் வேரியபிள் செட் பாயிண்ட் ஃபில்டரிங், செல்ஃப் டியூனிங், அலாரம் ஃபங்க்ஷன், இன்புட் கம்ப்யூட்டிங் ஃபங்க்ஷன், அவுட்புட் கம்ப்யூட்டிங் ஃபங்க்ஷன். இந்த மாதிரி 5 டைப்பான ஃபங்க்ஷன்ஸ் இந்த எலக்ட்ரானிக் கண்ட்ரோலர்ல இருக்கு. ரைட். இந்த ட்ரெண்ட் ரெக்கார்டிங் இது எப்படி ரெக்கார்டிங் பண்ணாங்க? டைம் ஸ்பேன் 1.5 minutes to 45 hours. 1.5 நிமிஷத்துல இருந்து 45 hour வரைக்கும் அந்த ஸ்பேன் வந்து மெஷர் பண்ணலாம். ரெக்கார்டிங் அதை ரெக்கார்ட் பண்ணலாம். அந்த கண்ட்ரோலருடைய இதை கொண்டு போய் அவுட்புட்டை கொண்டு போய் ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டெம்பரேச்சர் ரெக்கார்டுனா டெம்பரேச்சர் ரெக்கார்டு, ப்ரெஷர் ரெக்கார்ட்னா ப்ரெஷர் ரெக்கார்டு, ஃப்ளோ ரெக்கார்ட்னா ஃப்ளோ ரெக்கார்டு. அந்த ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். 1.5 நிமிஷத்துல இருந்து 45 hour வரைக்கும் உண்டான நிகழ்வுகளை பதிவு செய்யலாம். இந்த கண்ட்ரோலர்ல இருந்து எடுத்து பதிவு செய்யலாம் ரெக்கார்டர்ல. இன்னைக்கு டிசிஎஸ் கண்ட்ரோல் தான் எல்லாம் மானிட்டர்ல தான் ஒர்க் பண்ணாங்க. ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸ் விசிட் போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த கண்ட்ரோலர் டிசிஎஸ்ல எப்படி ஆப்ரேட் பண்றாங்க. அப்படி டிசிஎஸ் கண்ட்ரோல் மானிட்டர்ல எப்படி ஆப்ரேட் பண்றாங்க. அடுத்த இன்டர்வல் பாருங்க. அந்த 1.5 minutesல இருந்து 45 hours போகல இன்டர்வல் டைம் வந்து 1 second to 30 minutes. ஸோ இன்டர்வல் டைம்னா இடைப்பட்ட நேரம். இந்த 1.5 நிமிஷத்துல 45 hourக்குள்ள இடைப்பட்ட நேரம் வந்து 1 செகண்ட்ல இருந்து 30 minutes 30 minutes, அரை மணி நேரம் தான் அந்த கேப். மற்றபடிக்கு 45 hours நீ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா 45 இடையில ஏதாச்சும் ப்ராசஸ்ல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் இந்த இன்டர்வல் செகண்ட் யூஸ் ஆகும், இல்லைன்னா கிடையாது. ரைட். அடுத்தது பாருங்க. இந்த எலக்ட்ரானிக் கண்ட்ரோலர் நான் சொன்னேன் இல்லையா, எலக்ட்ரானிக் கண்ட்ரோலர் யூஸ் எலக்ட்ரிக் பவர் ஆக்சுவேட்டட் ஃபைனல் கண்ட்ரோல் எலிமெண்ட்ஸ். எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் வந்து என்ன யூஸ் பண்றாங்க? எலக்ட்ரிக் பவரை யூஸ் பண்ணி எலக்ட்ரிக்ல இருந்து எலக்ட்ரானிக் கன்வெர்ட் பண்ணாங்க. டிசி போர்டு போட்டு எலக்ட்ரானிக் கன்வெர்ட் பண்றாங்க. இது வந்து என்ன பண்ணுது? திஸ் டைப் ஆஃப் கண்ட்ரோல் வைட் ரேஞ்ச் அதிகப்படியான இது கண்ட்ரோல் வால்வ் இதெல்லாம் அதிகப்படியான உற்பத்தி தொழிற்சாலை அதிகப்படியான இடங்களுக்கு பயன்படுத்துறாங்க. கண்ட்ரோல் வால்வ்ஸ் நிறைய வால்வ்ஸ் மாஸ் ப்ரொடக்ஷன் இருக்கக்கூடியதுல வைட் ரேஞ்சா இந்த அப்ளிகேஷன் மாடர்ன் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரி அதிநவீன தொழில்நுட்பம் வாய்ந்த தொழிற்சாலைகளில் பயன்படுத்துறாங்க. அப்ளிகேஷன்ஸ்னா எலக்ட்ரானிக் கண்ட்ரோலர்ஸ் பயன்படுத்துறாங்க. ரைட். பேசிக் பார்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் கண்ட்ரோலர் பாருங்க. மெயின் பவர் சப்ளை வேணும். எதுக்குமே ஒரு பவர் சப்ளை வேணும். இது இந்த கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலர்ல பாருங்க, கண்ட்ரோலர்ல என்னென்ன இருக்கணும்? செட் பாயிண்ட் இருக்கணும், ப்ராசஸ். இது ரெண்டுமே இன்புட். பாருங்க அந்த கண்ட்ரோலர்ல என்னென்ன இதுனா ஆட்டோ, மேனுவல். மேனுவல்ல போட்டுதான் நீங்க சேஞ்ச் பண்ண ஏதாவது ப்ராசஸ் நிறுத்தி அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா மேனுவல்ல போட்டுதான் அந்த செட் பாயிண்ட் இதெல்லாம் மாத்தணும்.
அப்புறம் எல்லாம் மாத்தி ஓகே ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல்ல பண்ணணும். ஆட்டோமேட்டிக். அடுத்தது பாருங்க டிரான்ஸ்ஃபர் சுவிட்ச். அது பண்ணதுக்கு அப்புறம் டிரான்ஸ்ஃபர் சுவிட்ச், இது அவுட்புட் வரும். இந்த 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 இதெல்லாம் சிங்க்ரனைஸா எங்க தெரியும்? டிஸ்பிளேல தெரியும். இந்த டிஸ்பிளேல தெரியும். அது 7 செக்மெண்ட் டிஸ்பிளேவா அல்லது எல்சிடி டிஸ்பிளேவா எல்இடி டிஸ்பிளேவா, அந்த மாதிரி டிஸ்பிளே யூனிட். இதுதான் பேசிக் பார்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் கண்ட்ரோலர். பாருங்க எலக்ட்ரானிக் லூப் கண்ட்ரோலர் கேரக்டரிஸ்டிக்ஸ். அது என்ன, அதனுடைய குணாதிசயங்கள் என்னென்ன? சிம்பிள் பிஐடி, எளிமையிலே ப்ரொபோர்ஷனல் இன்டகிரேட்டிவ் டெரிவேட்டிவ் கண்ட்ரோலை கட்டுப்படுத்தும். ரெண்டு பாருங்க ப்ரொவிஷன் ஃபார் சிம்பிள் இன்டர்லாக்கிங். இன்டர்லாக்கிங் என்னன்னா, நான் இயங்கினாதான் நீங்க இயங்க முடியும் அப்படிங்கிறது அந்த அதனுடைய அர்த்தம். ஒரு கம்பெனில ஒரு ப்ராசஸ் ப்ரெஷர் இருந்தாதான் ஃப்ளோ போகும், ஃப்ளோ இருந்தாதான் லெவல் போகும் அப்படிங்கிற மாதிரி அந்த சர்க்யூட் டிசைன் பண்ணிருப்பாங்க. அதற்குண்டான பம்பு, மோட்டாரு, அந்த ப்ராசஸ் எல்லாம் ஒண்ணு இன்டர்லாக் பண்ணிருப்பாங்க. ஏன் இன்டர்லாக் பண்றாங்கன்னா, திடீர்னு இன்டர்லாக் பண்ணாம ஒரு ப்ராசஸ்க்கு அடுத்த ப்ராசஸ் போச்சுன்னா அவங்க நினைச்சிருக்கக்கூடிய எண்டு ப்ராடக்ட் கிடைக்காது. அதனாலதான் இன்டர்லாக்கிங். ஒருத்த ஆன் ஆனாதான் இன்னொருத்த ஆன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அது. இன்டர்லாக்னா ஸ்டெப் பை ஸ்டெப், லேடர் லாஜிக் மாதிரி. அடுத்தது பாருங்க யூசர் இனிஷியேட் செல்ஃப் டியூனிங். அந்த பயன்படுத்துறது வந்து முதல்லயே டியூன் பண்ணி, செல்ஃப் டியூனிங்னா தன்னைத்தானே கண்ட்ரோலர் அனலைஸ் பண்ணிக்க டியூன் பண்ணிக்க சொல்லிக்கிறேன். ஒரு தடவை அந்த ஆப்ரேட்டர் டியூன் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து மல்டிபிள் லெவல் அலாரம் ப்ரியாரிட்டிஸ். மல்டிபிள் லெவல் அலாரம் ப்ரியாரிட்டிஸ்னா இது லெவல் பயன்படுத்துறாங்களோ, ஃப்ளோ பயன்படுத்துறாங்களோ, ப்ரெஷர் பயன்படுத்துறாங்களோ, அதுல லோ லெவல் அலாரம், ஹை லெவல் அலாரம், மீடியம் லெவல் அலாரம். ஸோ 3 டைப் அலாரம் கொடுத்துருவாங்க. லோ லெவல் அலாரம் ரீச் ஆகும்போது அந்த சர்க்யூட் ஆன் ஆகி பம்ப் ஆன் ஆகி லெவல் ஃபில் ஆகும், லெவல் சென்ஸ் பண்ணிட்டு செட் பாயிண்ட்டுக்கு மேல ஹை லெவல், மீடியம் லெவல் வந்து, மீடியம் லெவல் வந்தோடனே நம்ம உஷார் ஆகிக்கிறோம். அடுத்து ஹை லெவல் வந்தோடனே என்ன ஆகும்? அந்த அலாரம் செட் ஆனோடனே அந்த சர்க்யூட் ஆஃப் ஆகும், இன்டர்லாக் சர்க்யூட் ஆஃப் ஆகும். அடுத்தது எக்ஸ்டர்னல் அப்வர்ட் கம்யூனிகேஷன் மேலும் மேலும் கிடைக்கும். கண்டினியூஸ் செல்ஃப் டியூனிங், தொடர்ந்து அது தன்னைத்தானே டியூன் பண்ணிக்கிற மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி கண்ட்ரோலர். ஹார்ட் மேனுவல் கண்ட்ரோலர்னா நீ வந்து மேனுவலா அந்த கண்ட்ரோல் ஸ்டேஷன்ல என்ன பண்ற, அந்த டிசிஎஸ் மானிட்டர்ல மேனுவலா ஏதோ சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுதான் ஹார்ட் மேனுவல் ஸ்டேஷன் என்னது? அந்த கண்ட்ரோல் பேனல் ஸ்டேஷன் தான் ஸ்டேஷன் பண்ணும். அடாப்டிவ் கண்ட்ரோல்னா ஏற்கனவே நம்ம டிசைட் பண்ணியிருக்கிறோம், இந்த கண்ட்ரோல் பிரகாரம் தான் ஒர்க் ஆகணும், அதுக்கு அடிக்ட் ஆகி அந்த ப்ராசஸ் ஒர்க் ஆகிட்டு, அதான் அடாப்டிவ் கண்ட்ரோல். யூசர் டிஃபைன்ட் லாகரிதம்ஸ். இந்த டிஃபைன்ட் நான் சொன்னேன் இல்லையா, நீ என்ன இன்புட் கொடுத்தாலும் என்ன சப்ளை கொடுத்தாலும் அதையெல்லாம் டிசைட் பண்ணி உள்ள ஒரு கால்குலேஷன் போட்டு தான் அவுட்புட் தரும். அதுதான் இந்த யூசர் டிஃபைன் அலாகரிதம். யூசருக்கு தேவையான அளவு என்னன்னு பார்த்துட்டு அது டிசைட் பண்ணி தான் அது அவுட்புட் தரும். மல்டிபிள் லூப் கண்ட்ரோல் கேப்பபிலிட்டி வித் ஃபைன் டிஸ்பிளே. மல்டிபிள் லூப்னா ஒண்ணுக்கு மேற்பட்ட இது கொடுத்துருக்காங்க. அதாவது ஒண்ணுன்னா ஃப்ளோ, ப்ரெஷர், லெவல், டெம்பரேச்சர் 3 இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ 3 டைப் கண்ட்ரோலர் லாக் பாருங்க. அது என்னென்ன கண்ட்ரோலர் பாருங்க. டிஸ்கிரீட் கண்ட்ரோலர், மல்டி ஸ்டெப் கண்ட்ரோலர், கண்டினியூஸ் கண்ட்ரோலர். இதுதான் கண்ட்ரோலருடைய இது. 3 டைப்பான கண்ட்ரோலர். அடுத்து பாருங்க கண்டினியூஸ் கண்ட்ரோலர்னா தொடர்ந்து உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலையில் பயன்படுத்தக்கூடிய இது வந்து கண்டினியூஸ் கண்ட்ரோலர். அது வந்து வரக்கூடிய ப்ராசஸ்னுடைய சிக்னல் வேல்யூக்கு தகுந்த மாதிரி ப்ராசஸ் வேல்யூகளும் செட் பாயிண்டும் அட்ஜஸ்ட் ஆகி அவுட்புட் கிரியேட் ஆகி தரும். இதுதான் அந்த கண்டினியூஸ் கண்ட்ரோலருடைய வேலை. அடுத்து பாருங்க டிஸ்கிரீட் கண்ட்ரோலர்னா 2 மோட்ஸ், ஒன்னா ஆன் இல்லைன்னா ஆஃப். வரக்கூடிய இன்புட் வந்துச்சுன்னா இந்த கண்ட்ரோலர் யூஸ் ஹாட் வாட்டர் என்ன ஆகும், டெம்பரேச்சர் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த செட் பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி செட் பாயிண்ட் விட குறைஞ்சிச்சுன்னா பம்ப் ஆன் ஆயிடும். செட் பாயிண்ட் ரீச் ஆயிடுச்சுன்னா அந்த இது வந்து ஆஃப் ஆயிடும். இதுதான் டிஸ்கிரீட் கண்ட்ரோல். ஒன்னாவது ஆன் அல்லது ஆஃப். இல்ல செட் பாயிண்ட் ரீச் ஆகும்போது ஆஃப் ஆயிடும், செட் பாயிண்ட் கம்மி ஆகும் போது இது பண்ணி விட்டுரும். அதான் இந்த டிஸ்கிரீட் கண்ட்ரோலருடைய வேலை. மல்டிபிள் ஸ்டெப் கண்ட்ரோலர் பாருங்க. மல்டிபிள் ஸ்டெப் கண்ட்ரோலர் வந்து have least other possible position addition. அதாவது ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 மல்டி லூப் சொன்ன இல்லையா, மல்டி லூப் கண்ட்ரோலர். அதுதான் மல்டி ஸ்டெப் கண்ட்ரோலர். 3 டைப்பான இது. டெம்பரேச்சர் தவிர மீதி 3 யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளோ, ப்ரெஷர், லெவல் 3மே அந்த மல்டில. அது என்ன பாசிபிள் பொசிஷன் இன் அடிஷன். அடிஷன் என்னது? பிளஸ். அடிஷனாவே பிளஸ். அடுத்தது இது பாருங்க. ஒய் கண்ட்ரோலர் நீட் டியூனிங். ஏன் கண்ட்ரோலர் டியூன் பண்ணணும்? அப்பதான் குயிக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணும். ப்ராசஸ்ல வர சிக்னலுக்கு தகுந்த மாதிரி குயிக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணி எரர்ஸை வந்து கரெக்ட் பண்ணி விடும்.
ரெண்டாவது என்னன்னா சிஸ்டம் ரிமைன்ஸ் ஸ்டேபிள். அந்த ப்ராசஸ் வேரியபிள் டஸ் நாட் ஆசிலேட். ப்ராசஸ் வேரியபிள் ஹண்டிங் ஆகாது. அந்த ப்ராசஸ் வேரியபிளுடைய நீடில் வந்து ஹண்டிங் ஆகாது. அப்படியே ப்ராப்பரா ஒரே ப்ரொபோஷனல் பேண்ட் கரெக்டா போயிட்டு இருக்கும். இதுதான் அந்த டியூன் பண்றதுனுடைய தேவை, அத்தியாவசிய தேவை. ஸோ பிஐடி கண்ட்ரோலர் இந்த கால்குலேஷன் எல்லாம் நீங்க நான் நோட்ஸ் அப்புறம் உங்க சார்க்கோ மேட்ச் கண்ட்ரோலர் பார்த்துக்கீங்களா? ரைட். அடுத்தது பாப்போ. பாருங்க, by using all three controls algorithms and the calculation பாருங்க, இந்த calculation together process operator, அந்த ஆபரேட்டர் அந்த கண்ட்ரோல் பேனல்ல டிசிஎஸ் பேனல் ஆபரேட் பண்ணக்கூடிய ஆபரேட்டர் achieve the rapid response major disturbance with derived control. ஸோ அங்க வரக்கூடிய இதோடைய ரெஸ்பான்ஸ் பண்ணி டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தொல்லைகள் இல்லாமல் அந்த டெரைவ்டு கண்ட்ரோலை ஆப்ரேட் பண்ண. ஒன்னு ஹோல்டு த ப்ராசஸ் நியர் செட் பாயிண்ட். அந்த செட் பாயிண்ட்டுக்கு அருகில் வர்ற மாதிரி ப்ராசஸை ஹோல்டு பண்ணும். மேஜர் பிளக்சுவேஷன் ஆஃப் த ப்ரொபோஷனல் கண்ட்ரோல். அதிகப்படியா அந்த ப்ரொபோஷனல் கண்ட்ரோல் வந்து பிளக்சுவேஷன் ஆகிற மாதிரியா இருந்தால் ஹோல்டு பண்ணி வைக்கணும். செட் பாயிண்ட் நியர் வரும்போதே ஹோல்டு பண்ணி மேனுவலா ஆப்ரேட் பண்ற மாதிரி பண்ணிடணும். அடுத்தது எலிமினேட் ஆப்செட் வித் இன்டெகிரல். ஸோ எலிமினேட் வித் ஆப்செட் இன்டெகிரல்னா அந்த ஏற்படக்கூடிய இன்டெகிரலுக்கும் ப்ரொபோஷனல் ஏற்படக்கூடிய அந்த இடர்பாடுகளை வந்து ஆப்செட்னா ஒன்னா குறைஞ்சிரும், இல்லைன்னா அதிகமாகி ஒர்க் ஆகும். இந்த சைன் வேவ் மாதிரி ஒன்னா கிராஜுவலா போற மாதிரி இருக்கும், இல்லைன்னா குறையிற மாதிரி. ரைட். அடுத்து பாருங்க கிளாசிபிகேஷன் ஆஃப் கண்ட்ரோலர்ஸ். கிளாசிபிகேஷன் ஆஃப் கண்ட்ரோலர்ஸ்னா ரெண்டு டைப்பான கண்ட்ரோலர்ஸ் தான். கண்ட்ரோலர் ஸ்லைட்ஸ் தெரியல சார். அந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் கண்ட்ரோலர் ஸ்லைட்ஸ் தெரியலீங்களா? ஆமா சார், அந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் கண்ட்ரோலர் ஸ்லைட்ஸ் தெரியல. சரியா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட் தெரிஞ்சுங்களா சார்? ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிச்சு, செகண்ட் பார்ட் 2 தெரிஞ்சிச்சு சார். பார்ட் 3 அந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் கண்ட்ரோலர்ஸ் கிளாசிபிகேஷன் கண்ட்ரோலர்ஸ் தெரியலீங்களா? ஆமா சார். சரி ஒரு நிமிஷம். ஓகே சார். இப்போ தெரியுதாங்க சார்? இப்போ ஓகே சார். ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ two types of controllers, depending upon the actuating medium, automatic controllers may also classify. So depending upon the actuating na எந்த கண்ட்ரோல் வால்வுக்கு அதற்கு தேவையோ அதனுடைய அடிப்படைக்கு தேவை தகுந்த மாதிரி இந்த கண்ட்ரோலர்ஸ் டிசைட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய நியூமேட்டிக் ஒன்று, எலக்ட்ரானிக் ஒன்று. நியூமேட்டிக் வந்து சேஃப்ன்றாங்க, எலக்ட்ரானிக் வந்து டிபெண்ட் அப்பான் த சிச்சுவேஷன், எக்ஸ்ப்ளோசிவ் பிளான்ட்டுக்கெல்லாம் பெட்ரோகெமிக்கல், சாயில் ரிஃபைனரிஸ், ஆசிட் பிளான்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாம் வந்து இதா இருக்கும். The kind of controllers may be used for particular applications should be decided by the nature of plant operating conditions, including such a consideration as a safety, cost, reliability, availability, accuracy, weight, size. அதாவது ஒரு உற்பத்தி தொழிற்சாலைக்கு எது வேணும் டிசைட் பண்ணிடுறாங்க. அந்த பிளான்ட்டுக்கு ஆப்ரேட் பண்ற ஆப்ரேட்டிங் கண்டிஷனுக்கு ஆப்ரேட் பண்ணக்கூடிய இதுக்கு எது வேணும் டிசைட் பண்ணிடுறாங்க. and then including என்ன கன்சிடரேஷன், அந்த உள் தேவை, அந்த இதுக்கு ப்ராசஸ் உள் தேவை என்ன, பாதுகாப்பு என்ன, அதனுடைய விலை என்ன, ரிலையபிலிட்டி, இது உகந்தது தானா, அவைலபிலிட்டி, மார்க்கெட்ல இது கிடைக்குமா, அக்யூரசி, அதனுடைய துல்லியமான அளவை அளந்து செய்யக்கூடிய கண்ட்ரோலர் தானா, அதனுடைய எடை, அதனுடைய உருவம், இதுதான் அந்த இதை வச்சுதான் தரம் பிரிக்கிறாங்க கிளாசிபிகேஷன். அடுத்தது பாருங்க, இந்த கண்ட்ரோல் அவுட்புட்டும் ப்ராசஸ் வேரியபிளும் நீங்க ஒரு ஃபேக்டரி விசிட் போனீங்கன்னா அந்த டிசிஎஸ் மானிட்டர்ல இந்த ஃப்ளோ டயக்ராம் கொடுப்பாங்க பாருங்க, கிராஃபிக்கல்ல ஃப்ளோ டயக்ராம், இந்த கண்ட்ரோல் அவுட்புட் எப்படி மாறுதுன்னு சொல்லி போட்டு இந்த கிராஃப் ஷீட்ல அந்த இது கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ப்ளூ கலரா இருக்கிறது ப்ரொபஷனல் அண்ட் ப்ரௌன் கலரா இருக்கிறது பாத்தீங்கன்னா, ப்ளூ கலரா இருக்கிறது ப்ரொபஷனல் அண்ட் ப்ரௌன் கலரா இருக்கிறது பாத்தீங்கன்னா அந்த ப்ரொபஷனல் இன்டெகிரல் நான் சொன்னேன் இல்லையா, சைன் ஏறி இறங்கு பாருங்க. ஏறி இறங்குறது என்ன, அந்த ப்ராசஸ் வேரியபிள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதுதான் அந்த ப்ரௌன் கலர்ல கொடுத்துருக்காங்க. பி அண்ட் ஐ ஆப்செட் சொன்ன பாத்தீங்களா, அந்த ஆப்செட் தான் இது. அடுத்தது பி ஒன்லி ப்ரொபஷனல் நோட்டீஸ் ஆப்செட், ப்ரொபஷனல் மட்டும் மேல ரைஸ் ஆயிடுச்சு,
அதுல ஆப்செட் ஆகக்கூடிய கண்டிஷன் ரெட்ல காட்டியிருக்காங்க. இது வந்து என்னன்னா ப்ராசஸ் வேரியபிள் மேல இருக்கிற கிராஃப் வேல்யூ, கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் அவுட்புட். அந்த இதை வந்து வேரி ஆகிறத இங்க கட்டுப்படுத்துறாங்க பாருங்க, ஒரே சீடா வர மாதிரி கட்டுப்படுறாங்க. இந்த ப்ளூ கலர் ஒன்லி ப்ரொபஷனல் இன்டகிரல் டெரிவேட்டிவ், இந்த ப்ளூ கலரா இருந்தாதான் பெஸ்ட், அந்த மாதிரி ஒரே சீடா போனாதான் பெஸ்ட் அப்படின்னா இந்த கிராபிக்கல் வேல்யூல கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, த்ரீ எலிமெண்ட் அதிகரன் சார் தெரியுதுங்களா? அதிகரன் சார் தெரியுது சார், தெரியுது சார். சரி, ஓகே ஓகே சார் 5 மினிட்ஸ் மோர் சார். அதான் சார், இன்னும் 5 மினிட்ஸ் தான் சார் இருக்கு, கொஞ்சம் ஃபாஸ்டா சார். ஓகே. 3 எலிமெண்ட் ட்ரம் லெவல் கண்ட்ரோலுங்க இது. 3 எலிமெண்ட்னா 3 இருக்கும், ஃப்ளோ டிரான்ஸ்மிட்டர், லெவல் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ஃப்ளோ இண்டிகேட்டிங் கண்ட்ரோலர். இது எல்லாமே பாய்லர்ல பயன்படுத்துறாங்க. உற்பத்தி தொழிற்சாலையில வாட்டரை பயன்படுத்தி ஸ்டீமா இது பண்ற பாய்லர் பிளான்ல யூஸ் பண்றாங்க. அடுத்தது சிங்கிள் லூப் கண்ட்ரோலர் பாருங்க, சிங்கிள் லூப் கண்ட்ரோலர், சிங்கிள் லூப் கண்ட்ரோலர். அடுத்தது எஸ்எல்சி சிங்கிள் லூப் கண்ட்ரோலர், ஒரு டிரான்ஸ்மிட்டர், ஒரு கண்ட்ரோலர், ஒரு இது. அடுத்தது பாருங்க, டூ எலிமெண்ட் ட்ரம் லெவல். டூ எலிமெண்ட் ட்ரம் லெவல்னா ரெண்டு டிரான்ஸ்மிட்டர், ரெண்டு கண்ட்ரோலர், ரெண்டு டைப்பான டிரான்ஸ்மிட்டர், ரெண்டு டைப்பான கண்ட்ரோலர், ஒரே ஒரு கண்ட்ரோல் வால். அது பயன்படுது ஸ்டீமுக்கு, பாய்லர்ல ஸ்டீமுக்கு. அடுத்தது பாருங்க, ரைட், சிங்கிள் எலிமெண்ட் ட்ரம் லெவல். சிங்கிள் எலிமெண்ட்ல பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, லெவல் டிரான்ஸ்மிட்டர், லெவல் இண்டிகேட்டிங் கண்ட்ரோலர், இன்புட் அவுட்புட் டிரான்ஸ்டியூசர், ஃப்ளோ கண்ட்ரோல் வால். இது வந்து சிங்கிள் எலிமெண்ட் ட்ரம் லெவல் கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ற கண்ட்ரோலர். எஃப்சிவி, எல்ஐசி யூஸ் பண்றாங்க. அதுக்கடுத்து பாருங்க லெவல் இண்டிகேட்டிங் கண்ட்ரோல். அடுத்த டூ எலிமெண்ட் லெவல் இண்டிகேட்டர், லெவல் டிரான்ஸ்மிட்டர், ஃப்ளோ டிரான்ஸ்மிட்டர். இங்க என்ன வருது, லெவல் இண்டிகேட்டிங் கண்ட்ரோலர் வரும். ஃப்ளோக்கு மட்டும் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃப்ளோ இண்டிகேட்டிங் கண்ட்ரோலர் போக முன்னாடி ஸ்கொயர் ரூட் எக்ஸ்ட்ராக்டர் போகும். ஸ்கொயர் ரூட் எக்ஸ்ட்ராக்டர் போகும்போது அதுக்கப்புறம் தான் கண்ட்ரோலருக்கு வரும். ரைட், அடுத்தது பாருங்க, கண்ட்ரோலருக்கு வந்து ஒரு I2P கன்வெர்ட்டர், இந்த கம்ப்யூட்டிங் யூனிட். அடுத்த கீழே பாருங்க ஃப்ளோ கண்ட்ரோல் வால் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க த்ரீ எலிமெண்ட்ஸ், மூணு டிரான்ஸ்மிட்டர், மூணு கண்ட்ரோலர், ரெண்டு ஸ்கொயர் ரூட், ரெண்டு ஃப்ளோ டிரான்ஸ்மிட்டர், ஒரு லெவல் டிரான்ஸ்மிட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு லெவல் இண்டிகேட்டிங் கண்ட்ரோலர், அந்த லெவல் இண்டிகேட்டிங் கண்ட்ரோலர், ஒரு ஃப்ளோ இண்டிகேட்டிங் கண்ட்ரோலர். ஃப்ளோ இண்டிகேட்டிங் கண்ட்ரோலருக்கு வராதுக்கு முன்னாடி அந்த ரெண்டுக்குமே ஸ்கொயர் ரூட் எக்ஸ்ட்ராக்டர், ஒன்னு ஃபீட் வாட்டருக்கு, ஒன்னு ஸ்டீம் ஃப்ளோ யூஸ் பண்ணிருக்காங்க. சார் கம்ப்யூட்டிங் யூனிட், இந்த ரெண்டு ஸ்கொயர் ரூட் எக்ஸ்ட்ராக்டர்ல இருந்து வரத கம்ப்யூட்டிங் யூனிட்ல வந்து அப்புறம் ஃப்ளோ இண்டிகேட்டிங் கண்ட்ரோலர், அப்புறம் I2P கன்வெர்ட்டர், அப்புறம் ஃப்ளோ கண்ட்ரோல் வால். ரைட், அடுத்தது பாருங்க, இது ஃபீட் வாட்டர் பிளஸ் ஃபீட் வாட்டர் கண்ட்ரோல் சிஸ்டம். ஃபீட் வாட்டர் கண்ட்ரோல் சிஸ்டம் எப்படி இருக்கு பாருங்க, ஃபீட் வாட்டர் கண்ட்ரோல் சிஸ்டம். அடுத்தது கேஸ்கேட் சொன்னேன் இல்லையா, ஒரு கண்ட்ரோலருடைய அவுட்புட் எடுத்து இன்னொரு கண்ட்ரோலர் கொடுக்கிறது, அதான் கேஸ்கேட் சிஸ்டம். பாருங்க, இது வந்து ஃபீட் வாட்டர் கண்ட்ரோல் சிஸ்டம், இதுவும் ஃபீட் வாட்டர். அடுத்து பாருங்க கேஸ்கேட், இது கேஸ்கேட் கண்ட்ரோல் ஆஃப் ரியாக்டர். ரியாக்டர்னா பாய்லர்ல டெம்பரேச்சர் ரியாக்டர்னு ஒன்று இருக்கு, அதாவது வாட்டரை கொடுத்து ஹாட் வாட்டர் பண்ணி அந்த ஹாட் வாட்டரை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அது டெம்பரேச்சர் டிரான்ஸ்மிட்டர் போட்டிருக்காங்க, ரெண்டு டெம்பரேச்சர் டிரான்ஸ்மிட்டர், ஒரு டெம்பரேச்சர், ரெண்டு டெம்பரேச்சர் கண்ட்ரோலர், ஒரு கண்ட்ரோல் வால். இது கேஸ்கேட். ஒரு கண்ட்ரோலருடைய அவுட்புட் எடுத்து இன்னொரு கண்ட்ரோலருக்கு இன்புட்டா கொடுத்து ஆப்ரேட் பண்ணி இந்த கண்ட்ரோல் வால்வை இயக்குவாங்க. அடுத்து பாருங்க, இது ஃபீட்வாட் கண்ட்ரோலர். இது ஃபீட் வாட்டர் கண்ட்ரோலரோட கேஸ்கேட்னுடைய சிஸ்டம். பாருங்க, கன்வென்ஷனல் கண்ட்ரோல். கன்வென்ஷனல்னா ஒண்ணுல இருந்து இன்னொன்னு மாற்றி இது பண்றது. அதுக்கடுத்து பாருங்க, சோ இது பிரைமரி, செகண்டரி, ப்ராசஸ் 2, ப்ராசஸ் 1. பிரைமரி லூப், செகண்டரி லூப். கண்ட்ரோல் அவுட்புட், மெஷரிங் டிவைஸ். மெஷரிங் டிவைஸ் எல்லாம் என்னது, அதனுடைய கண்ட்ரோலருடைய யூனிட்ஸ் மெஷர் பண்றதா அதோட மெஷரிங் டிவைஸ். அடுத்தது பாருங்க, இந்த கேஸ்கேட் கண்ட்ரோல். கேஸ்கேட் கண்ட்ரோல்ல எப்படி எல்லாம் ஒர்க் பண்ணுது, மல்டி லூப் அவுட்புட், பிரைமரி, செகண்டரி கண்ட்ரோலர், 2 டைப் ஆஃப் கண்ட்ரோலர்ஸ், இண்டிபெண்டன்ட் செட் பாயிண்ட், அவுட்புட், இதெல்லாமே இந்த கண்ட்ரோலர்ல கேஸ்கேட் கண்ட்ரோலர்ல இது பண்ணிக்கலாம், பிரைமரி லூப் கொடுக்கலாம். அடுத்து பாருங்க, ஆப்ரேட்டிங் சர்க்யூட். இதுல என்னன்னா அனலாக் இன்புட் சர்க்யூட், அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் சர்க்யூட், அப்புறம் டிஜிட்டல் இன்புட் சர்க்யூட், டிஜிட்டல் கம்ப்யூட்டிங் சர்க்யூட், டிஜிட்டல் அவுட்புட் சர்க்யூட் அண்ட் டிஜிட்டல் அண்ட் அனலாக் கன்வெர்ட்டர் சர்க்யூட். இது எல்லாமே இந்த எலக்ட்ரானிக் கண்ட்ரோலர்ல, அனலாக் அவுட்புட் சர்க்யூட், இது எல்லாமே இந்த எலக்ட்ரானிக் கண்ட்ரோலர்ல டிசிஎஸ் பிளான்ல யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பாருங்க,
இது டெம்பரேச்சர் இண்டிகேட்டிங் கண்ட்ரோலர். ஸோ எல்சிடி மாடல் டெம்பரேச்சர் இண்டிகேட்டர் கண்ட்ரோல் சொல்லல அந்த தான் ஃபார் இண்டிகேட்டிங் டெம்பரேச்சர் கண்ட்ரோல். இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலர்ல எல்சிடி மாடல் எல்சிடி -55 டிகிரில இருந்து +125 டிகிரி வரைக்கும் இந்த கண்ட்ரோலர்ல மெஷர் பண்ணலாம். அடுத்து பாருங்க,